வணக்கம். 120 கிராமர் ரூல்ஸ்ல உள்ள நவுன் பேஸ்டு ரூல்ஸ் தான் இன்னைக்கும் பார்க்க போறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வித் கலெக்டிவ் நவுன்ஸ். கலெக்டிவ் நவுன்ஸ் அப்படின்னா என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் சேம் கைண்ட் ஆஃப் திங்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப குரூப் ஆஃப் பீப்புள், அனிமல்ஸ் ஆர் திங்ஸ் as a one unit. Group of people, animals or things as a one unit. ஓகேங்களா? இப்போ collection of same kind of things ன்னு சொல்றோம் இல்லையா? இப்ப டீம், இப்ப எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட் டீம்னு எடுத்துங்க. கிரிக்கெட் விளையாடுறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஃபேமிலி அப்படின்னா அந்த குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க. அதே மாதிரி கமிட்டினா ஏதாவது கமிட்டி எதுக்கு போடுவாங்க? எதையாவது பேஸ் பண்ணி, இப்ப எஜுகேஷன் கமிட்டினா அதை டிஸ்கஸ் பண்றவங்க மட்டும்தான் இருப்பாங்க. க்ரௌடுனா அதுவும் ஏதாவது பேஸ் பண்ணி உள்ள ஒரு க்ரௌடா இருக்கும். ஜூரி அப்படின்னா அவங்கள ஜட்ஜஸ், வழக்கறிஞர், வழக்குனர்கள் அவங்க தான் இருப்பாங்க. கிளாஸ்னா ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஸ்டாஃப் அப்படின்னா ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. போலீஸ் அப்படின்னா போலீஸ் காவலர்கள், அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ கலெக்ஷன் ஆஃப் சேம் கைண்ட் ஆஃப் திங்ஸ் தான் என்னன்னு சொல்றோம்? கலெக்டிவ் நவுன்ஸ் சொல்றோம். இந்த கலெக்டிவ் நவுன்ஸை நம்ம என்னவா தான் எடுக்கணும்? ஒரு யூனிட்டா தான் எடுக்கணும். அப்ப நவுன் சிங்குலரா இருக்கும்போது வேர்பும் சிங்குலர் தான். அதுல அந்த கலெக்டிவ் நவுன்ல உள்ள மெம்பர்ஸ நம்ம தனித்தனியா சொல்றோம், செப்பரேட்டா சொல்றோம் அப்படின்னா அந்த கலெக்டிவ் நவுன் என்ன ஆயிரும்? ப்ளூரல் ஆயிரும். நவுன் ப்ளூரல் ஆகும்போது வேர்பும் ப்ளூரல் ஆயிரும். ஓகேங்களா? The collective noun as one unit, singular verb. And the group act together. அந்த குரூப் ஒருமித்து தான் ஆக்ட் பண்ணுவாங்க. இப்ப கிரிக்கெட் டீம் வின் பண்ணிட்ட அப்படின்னா அந்த கிரிக்கெட் டீம்ல உள்ள 11 பிளேயர்ஸும் வின் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அது சிங்குலர், அத ஹோலா சொல்றோம். ஓகேங்களா? இட்ஸ் சீன் அஸ் a சிங்கிள் ஹோல். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? இந்த டீம் இஸ் பிளேயிங் வெல். இந்த டீம் நல்லா விளையாடுச்சு. அப்ப அவங்களோட பிளேயர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றாங்க. டீம்ல உள்ள ஒருத்தர் மட்டும் சொல்லல. இந்த டீம்ல உள்ளவங்க எல்லாமே நல்லா விளையாடுனாங்கன்னு அர்த்தம். The family has decided to move. The family hasனா அந்த ஃபேமிலியில உள்ள ஒரு ஆள் மட்டும் கிடையாது. இந்த ஃபேமிலி எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ, இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்துதான், ஹோலா தான் சொல்றோம். ஓகேங்களா? The committee has approved the plan. இந்த கமிட்டி இந்த பிளானை அப்ரூவ் பண்ணுச்சு. அதுல எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாலும் சரி, கமிட்டி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் சரிதான். The class is silent. The student, the class அந்த ஹோலா தான் சொல்றோம். இந்த கிளாஸ்ல உள்ள எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ், 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சிங்குலர் தான். The class is silent. The jury has given its verdict. ஓகேங்களா? Focus is on the group, not on individual member. இது எல்லாமே எதை தான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது? அந்த குரூப்பை தான் ஃபோக்கஸ் பண்ணி. கிளாஸ்னா கிளாஸ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் அர்த்தம். புரியுதுங்களா? இந்த ஹோல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம ஒரு யூனிட்டா சொல்றோம். கமிட்டி அந்த எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாலும் கமிட்டி மெம்பர்ஸ் கமிட்டின்னு தான் சொல்லுவோம். ஃபேமிலியில எத்தனை மெம்பர்ஸ் ஃபேமிலியில இருந்தாலும் சிங்கிள் யூனிட்டா தான் சொல்றோம். ஓகேங்களா? ஜூரினா யாரு? அந்த வழக்கறிஞர், வழக்குனர்கள் இருக்காங்களா, அவங்களதான் ஜூரின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போயிடுவோமா? கலெக்டிவ் நவுன் ஆஸ் இண்டிவிஜுவல், ப்ளூரல் நவுன். இப்ப கலெக்டிவ் நவுன் அந்த மெம்பர்ஸை தனித்தனியா நம்ம சொல்றோம்னு வைங்களா, அப்போ அது plural. When the members act differently or individually, அதோட மெம்பர்ஸ் டிஃபரெண்டாவோ இண்டிவிஜுவலாவோ ஆக்ட் ஆறாங்க அப்படின்னா அது plural verb. The team are wearing different jersey. அந்த டீம்ல உள்ளவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜெர்சி வியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட டீம் மெம்பர்ஸை நம்ம தனித்தனியா சொல்றோம். அப்போ இந்த டீமை சொல்லல, டீம்ல உள்ள மெம்பர்ஸ் அந்த இடத்துல சொல்றோம். The team are wearing different jersey. The family are arguing among themselves. அந்த ஃபேமிலி அவங்களுக்குள்ளாரையே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, ஆர்கியூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல உள்ள மெம்பர்ஸ் தான் அவங்களுக்குள்ளாரையே ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் சொல்லியிருக்கு. இந்த ஃபேமிலி சிங்கிளா சொல்லல, ப்ளூரலா சொல்றோம். The committee are divided in their opinion. இந்த கமிட்டியில உள்ளவங்க எல்லாம் அவங்களோட ஒப்பீனியன்ல மாறுபட்டு இருக்கிறாங்க. அப்ப யார சொல்றோம்? அந்த மெம்பர்ஸ் தான் சொல்றோம், ஹோல் கமிட்டிய சொல்லல. The class are discussing among themselves. The class அவங்களுக்குள்ளாரே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த கிளாஸ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்றாங்க. இந்த கிளாஸ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குள்ளாரே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இந்த ஜூரி ஆர் டிஸ்அக்ரிங் வித் ஒன் அனதர். ஜூரினா யாரு? அந்த வழக்குனர்கள். அவங்க அவங்களுக்குள்ளாரே அவங்களோட கருத்துல வேரியேஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம்.
focus in on members, not the group. அப்ப collective noun எப்ப plural ஆகும்? individual சொல்லும் போது plural ஆகும். அப்ப plural இருந்தா noun plural, verb plural தான். அப்ப plural எப்ப வரும்? அந்த members focus பண்றப்போ plural வரும். அப்ப வந்து நம்ம படிக்கும்போது நம்ம இந்த sentence ரீட் பண்ணும்போது நம்ம வந்து கேர்ஃபுல்லா ரீட் பண்ணி அது சிங்குலரா plural எதை மென்ஷன் பண்ணிருக்கு, அந்த டீமை ஹோலா சொல்றாங்களா இல்ல அதுல உள்ள மெம்பர்ஸ சொல்றாங்களான்னு பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் தான் இருக்குது, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கலெக்டிவ் நவுன்ஸ் ஆல்வேஸ் plural, எப்பவும் plural தான் இருக்கும். எது அப்படின்னா some collective nouns always take a plural verb. எதெல்லாம்? போலீஸ், people, cattle, staff, இது எல்லாமே என்னதுதான்? எப்பவுமே இது plural தான் இருக்கும், சிங்குலர் verb வராது. The police are investigating the case. The people are unhappy. The cattle are grazing in the field. The staff are on strike. The police is வராது, the staff is அப்படின்னும் வராது. ஓகேங்களா? இதுக்கு சிங்குலர் ஃபார்ம் கிடையாது, சிங்குலர் வேர்பும் வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கலெக்டிவ் நவுன் பிளஸ் ஆஃப் ஃப்ரேஸ். இந்த கலெக்டிவ் நவுன் கூட ஆஃப் ஃப்ரேஸ் வந்ததுன்னா வேர்ப் வந்து கலெக்டிவ் நவுன் கூட தான் அக்ரி ஆகணுமே தவிர ஆஃப்க்கு அடுத்து வரக்கூடிய நவுனோட அக்ரி ஆகக்கூடாது. ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. A group of students is waiting outside. A group அப்படின்னா என்ன? ஒரு குரூப்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு குழு, ஒரு குழு. அப்ப ஒரு குழுன்றப்ப சிங்குலர் தானே. ஸ்டூடெண்ட்ஸ் வந்ததுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது ப்ளூரல், அப்போ வேர்ப் வந்து ப்ளூரல் போடணும் அப்படின்னு போட்டக்கூடாது. ஒரு குழு தான். ஓகேங்களா? அப்போ a குரூப்னா சிங்குலர். நெக்ஸ்ட் பாருங்க. a crowd of people has gathered. ஏன் ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் மீனிங்க பார்த்தாவே தெரியுது, ஒரு கூட்டம் சிங்குலர். a crowd of people has, people வந்து ப்ளூரல்ல தான் வரும், சிங்குலர்ல வராதுன்னு சொன்னீங்க, இங்க has போட்டிருக்கீங்க அப்படின்னா a crowd of people ஒரு கூட்டம் மக்கள் தான். ஓகேங்களா? சரி, அப்ப a crowd of people has gathered. நெக்ஸ்ட் வந்து a team of players, ஒரு டீம் ஆஃப் பிளேயர்ஸ். ஓகேங்களா? அப்போ ஒரு டீம் தான் இருக்கிறாங்க. ஒரு டீம் அப்படின்றப்ப சிங்குலர். a team of players is selected. அந்த டீமை ஃபுல்லா அப்படியே செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இது வந்து என்னது? ஏன்னா என்னது? ஒன்றுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து தேனா என்ன? டெஃபினட் ஆர்டிகல். தேனா பர்டிகுலரா அந்த டீமை சொல்லக்கூடியன்னு அர்த்தம். சம்டைம் த பிளஸ் கலெக்டிவ் நவுன் எம்பசைஸ் இண்டிவிஜுவல். ஒரு சில டைம்ல த வந்து கலெக்டிவ் நவுன் வந்ததுன்னா அது இண்டிவிஜுவலை தான் எம்பசைஸ் பண்ணும். the committee or divided. இந்த கமிட்டில உள்ளவங்க டிவைட் ஆயிட்டாங்க, மெம்பர்ஸ் எல்லாம் டிவைட் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் the staff are demanding a rise. அந்த staffs are demanding, the staffs. ஓகேங்களா? அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்டாஃப்னா அங்குள்ள ஸ்டாஃப் மெம்பர்ஸ் சொல்றாங்க. நெக்ஸ்ட் the audience are clapping loudly. ஆடியன்ஸ் எல்லாருமே கை தட்டுறாங்கன்னு அர்த்தம். அப்ப இண்டிவிஜுவலா தான் சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்துருவோமா? ஓவராலா ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இந்த டீம் இஸ் வின்னிங் அப்படின்னா அர்த்தம் இந்த டீம் வின் பண்ணிட்டாங்க. அடுத்தனா சிங்குலர் யூனிட், ஒன் யூனிட். இந்த டீம் ஆர் ஃபைட்டிங்னா அந்த டீமுக்குள்ளாரே சண்டை போட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப இண்டிவிஜுவல். இந்த போலீஸ் ஆர் ஹியர்னா இருக்கிறாங்க, போலீஸ் எல்லாம் இங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எப்பவுமே அது ப்ளூரல் தான். a bunch of keys is missing. ஒரு கொத்து சாவி, ஒரு கொத்து சாவின்னு தான் சொல்லுவோம். ஃபோக்கஸ் ஆன் பஞ்ச் தான். ஓகேங்களா? கீஸ் இது பண்ணலாம். ஆஃப்க்கு அப்புறம் உள்ள நவுனை யூஸ் பண்ணக்கூடாது. பஞ்ச் அப்படின்றது கொத்து. ஏ பஞ்ச் அப்படின்னா ஒரு கொத்துன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணணும்? செக் த மீனிங், நாட் த ஃபார்ம். ஓகேங்களா? மீனிங்கை தான் செக் பண்ணணுமே தவிர ஃபார்மை செக் பண்ணக்கூடாது. அப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது? கலெக்டிவ் நவுன் வந்ததுன்னாவே சிங்குலர் தான். ஆஃப் ஃப்ரேஸ் வந்ததுன்னா அதுக்கப்புறம் உள்ள வரக்கூடிய நவுனை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இஃப் டுகெதர் சிங்குலர், இஃப் செப்பரேட் ப்ளூரல். அவ்வளவுதாங்க. ரூல் நம்பர் 2 என்ன அப்படின்னா மோர் தென் ஒன் பிளஸ் நவுன். மோர் தென் ஒன்னு வந்தாவே சிங்குலர் நவுன்னு. நவுன் சிங்குலரா இருக்கும்போது வேர்பும் சிங்குலர் தான். அதோட மீனிங் ப்ளூரலா இருந்தாலும் வேர்ப் வந்து என்ன? நவுன் ப்ளூரல் மீனிங்ல இருந்தாலும் வேர்ப் வந்து சிங்குலர் தான், சிங்குலரா தான் போடணும். ஓகேங்களா? மோர் தென் ஒன் ஸ்டூடெண்ட் இஸ் ஆப்சென்ட். ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட. இப்ப ஒன்றுன்னு சொல்லியாச்சு இல்லையா? அப்ப சிங்குலர் தான். more than one student is absent. more than one book was stolen. more than one candidate has applied. ஒன்றுக்கு மேற்பட்டவர், ஒன்று, அந்த ஒன்றை மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகேங்களா? அதனால noun singular, verbும் singular தான். more than one students are absent சொல்லக்கூடாது. more than one book was stolen சொல்லக்கூடாது. மீனிங் ப்ளூரலா இருந்தாலும் verb singular தான்.
நெக்ஸ்ட் மெனி ஏ பிளஸ் நவுன். ரூல் என்ன அப்படின்னா மெனி ஏ பிளஸ் சிங்குலர் நவுன் சிங்குலர் வேர்ப். ரூல் என்ன? மெனி ஏ வந்ததுன்னா சிங்குலர். ஏன்னாவே என்னதுதான்? ஒன்றுன்னு அர்த்தம். அப்ப அதுக்கப்புறம் நவுன் வந்து என்னவா தான் இருக்கணும்? சிங்குலரா தான் இருக்கணும். நவுன் சிங்குலரா இருக்கும்போது வேர்பும் சிங்குலர் தான். இது எதை எம்பசைஸ் பண்ணுதுன்னா ஈச் ஒன் இண்டிவிஜுவலி. எக்ஸாம்பிள் என்ன? மெனி ஏ ஸ்டூடெண்ட் has failed. Many a students ன்னு சொல்லக்கூடாது. Many a student has failed this year. Many a man is afraid of public speaking. Many a time has he warned you. ஓகேங்களா? அப்ப எப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா many a students ன்னு வரக்கூடாது. manyனா நிறைய அப்படின்றப்ப நம்ம plural யூஸ் பண்ணக்கூடாது. manyக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? ஒன்று சிங்குலரை மென்ஷன் பண்றதுனால சிங்குலர் நவுன் தான் வரணும். நவுன் சிங்குலரா இருக்கும்போது வேர்பும் சிங்குலர் தான். நெக்ஸ்ட் பாத்துருவோமா? நெக்ஸ்ட் ஏ நம்பர் ஆஃப் பிளஸ் ப்ளூரல் நவுன். ஏ நம்பர் ஆஃப் வந்தாவே அடுத்தது வந்து என்னதான் வரணும்? ப்ளூரல் நவுன் வரணும். நவுன் ப்ளூரலா இருக்கும்போது வேர்பும் ப்ளூரல் தான். ஏ நம்பர் ஆஃப் ஓட மீனிங் என்ன அப்படின்னா நிறைய, மெனி செவரல்னு அர்த்தம். அப்ப நவுன் ப்ளூரல்ன்றப்போ வேர்பும் ப்ளூரல் தான். எக்ஸாம்பிள் பாருங்க. ஏ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆப்சென்ட் டுடே. இன்னைக்கு நிறைய பேர் ஆப்சென்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆப்சென்ட் டுடே. A number of books have been sold. A number of employees were promoted. A number of mistakes are found. A number of அப்புறம் எல்லாமே என்னதுதான்? plural noun தான். Students, books, employees, mistake எல்லாமே noun plural. வேர்பும் plural தான். ஓகேங்களா? அப்ப A number of students is absent வரக்கூடாது. A number of books has been sold அப்படின்னு வரக்கூடாது. இப்ப A number of வந்ததுன்னா plural noun, plural verb. Next, the number of. The number of அப்புறம் plural noun வந்து plural தான் வரும். ஆனா verb வந்து singular தான். The number of எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா total count. இவ்வளவு count ஏறி இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட நம்பரை மட்டும் தான் சொல்லும். ஒன் நம்பரை மட்டும் 20யோ 40யோ 30யோ 100ஓ அந்த நம்பரை மட்டும் தான் சொல்லும். ஓகேங்களா? இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் இன்க்ரீசிங் அப்படின்னா இவ்வளோ 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அது ஒரு நம்பரை மட்டும் தானே சொல்லுது. அப்போ ஒரு நம்பரை மட்டும் சொல்லும் போது நவுன் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? ப்ளூரலா இருந்தாலும் அது வந்து என்னதுதான்? ஒன் கவுண்ட் தான். அப்ப நவுன் ப்ளூரலா இருந்தாலும் வேர்ப் வந்து என்னவா தான் இருக்கணும்? சிங்குலரா தான் இருக்கணும். ஓகேவா? The number of books has decreased. இத்தனை நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டு, புக்ஸ் டிக்ரீஸ், இத்தனை நம்பர் ஆஃப் புக்ஸ், அது டோட்டல் கவுண்ட்டை தான் சொல்லுது. The number of applicants was high. The number of errors is shocking. அப்படின்னா இவ்வளோ எரர்ஸ் இருக்குது, இத்தனை எரர்ஸ் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? The number of errors. அத டோட்டல் கவுண்ட். அந்த கவுண்ட் வந்து என்னது? எண்ணிக்கை. இத்தனை எண்ணிக்கை 20யா இருக்கலாம், 40யா இருக்கலாம், 30யா இருக்கலாம், 100ஆ இருக்கலாம். அந்த டோட்டல் கவுண்ட் ஒரு நம்பரை மட்டும் தான் சொல்லுது. ஓகேங்களா? ஓகே. அப்போ எப்படி சொல்லக்கூடாது? The number of students are increasing வரக்கூடாது. The number of applicants were high அப்படின்னு வரக்கூடாது. எண்ணிக்கை ஒரு நம்பரை தான் சொல்லுது. ஒரு நம்பர் அப்படின்றப்போ நவுன் ப்ளூரலா இருந்தாலும் வேர்ப் வந்து என்னதுதான்? சிங்குலர் தான். நெக்ஸ்ட் ஒரு குயிக் கம்பேரிசன் பார்த்துடலாம். இது வரைக்கும் படிச்சோம் இல்லையா? அது ஒரு குயிக் கம்பேரிசனா பார்த்தரலாம், மறக்காது. ஃபர்ஸ்ட் என்ன? மோர் தென் ஒன். ஒன் அப்படின்னாவே சிங்குலர், நவுன் சிங்குலர், வேர்பு சிங்குலர். மினி ஏக்கு அப்புறம் சிங்குலர் நவுன் தான் வரணும். நவுன் சிங்குலரா இருக்கும்போது வேர்பும் சிங்குலர் தான். மினினா ப்ளூரல்னு தெரியும். ப்ளூரல் நவுன், ப்ளூரல் வேர்பு. நம்பர் ஆஃப் அப்படின்னு வரப்போ நவுன் வந்து ப்ளூரல், ஸோ வேர்பும் ப்ளூரல். த நம்பர் ஆஃப் வரும்போது அது டோட்டல் கவுண்ட்டை தான் சொல்லுது. நவுன் ப்ளூரலா இருந்தாலும் verb வந்து சிங்குலர் தான். The number ofனா டோட்டல் கவுண்ட். ஓகேங்களா? ஒரு கவுண்ட், ஒன் நம்பரை தான் சொல்லும். நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கீ டிஃபரன்ஸ் பார்த்துடலாம். ஏ நம்பர் ஆஃபுக்கும் த நம்பர் ஆஃபுக்கும். ஏ நம்பர் ஆஃப் அதோட மீனிங் என்ன அப்படின்னா மெனின்னு அர்த்தம். அப்ப நவுன் ப்ளூரல், வேர்பும் ப்ளூரல். த நம்பர் ஆஃப்ன்றது டோட்டல் கவுண்ட், ஒரு எண்ணிக்கையை தான் சொல்லுது. அப்போ நவுன் ப்ளூரலா இருந்தாலும் வேர்பு சிங்குலர் தான். இப்ப நீங்க இதை செக் பண்ண வேண்டியது எது அப்படின்னா ஆர்டிக்கல் தான். ஏன் நம்பர் ஆஃப்ன்றப்போ ப்ளூரல் வேர்பு, த நம்பர் ஆஃப்ன்றப்போ சிங்குலர் வேர்ப். த நம்பர் அப்ப பர்டிகுலர் நம்பரை தான் சொல்லுது. த நம்பர்ன்றது பர்டிகுலர் டெஃபினட் ஆர்டிகல் இல்லையா? பர்டிகுலர் நம்பரை தான் சொல்லுது. ஏன் நம்பர் அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லல. ஓகேங்களா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நம்பர் ஆஃப் எது மாதிரி பிஹேவ் பண்ணுது? மினி. த நம்பர் வந்து பிஹேவ் லைக் ஒன். ஓகேங்களா? அப்போ ஒன் அப்படின்றப்போ சிங்குலர் வேர்பு, மினின்றப்போ நான் ப்ளூரல், வேர்பும் ப்ளூரல். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் சேம் நவுன்ஸ் கனெக்டட் பை a preposition. ஒரே மாதிரியான நவுன் ப்ரிப்போஷன்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது சிங்குலரா தான் இருக்கணும், ப்ளூரலா இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இது கண்டினியூஸ் பொசிஷனா தான் சொல்லுதே தவிர ரிப்பீட்டட் ஸ்டேட்டை தான் சொல்லுதே தவிர நம்பரை சொல்லல. அப்ப சிங்குலர் நவுன் ப்ரிப்போசிஷன் சிங்குலர் நவுன் ஏற்கனவே பார்த்திருக்கோம், நான் டீட்டெயிலா சொல்லல, அதனால இதை டீட்டெயிலா சொல்றேன். ஓகேங்களா? இப்ப சிங்குலர் நவுன் ப்ரிப்போசிஷன் சிங்குலர் நவுன், சேம் நவுன் ப்ரிப்போசிஷன் சேம் நவுன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. டே பை டே, ஸ்டெப் பை ஸ்டெப், டே பை டே ஹி இஸ் இம்ப்ரூவிங். ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கான். Step by step, she explained the process. Bit by bit, the truth came out. Line by line, the document was checked. ஒவ்வொரு லைனா செக் பண்ணிருந்தாங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு லைன்ஸா வராது, ஒவ்வொரு லைன்னா வரணும். அப்ப சிங்குலர் நவுன் தானே. ரோ அப்பான் ரோ the house were destroyed. ஒவ்வொரு ரோவா ஹவுசஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க. ரோஸ்ன்னு வரக்கூடாது, வரிகளா வரிகள் வரிகளா வரிகளாக அப்படின்லாம் வராது. பேஜ் ஆஃப்டர் பேஜ், பேஜஸ் ஆஃப்டர் பேஜஸ்ன்னு வராது, பேஜஸ் ஆஃப்டர் பேஜஸ் பேஜ்னு வராது. டிராப் பை டிராப்னு வரும், டிராப்ஸ் பை டிராப்னு வரக்கூடாது, டிராப்ஸ் பை டிராப்ஸ்னு வரக்கூடாது. டிராப் பை டிராப் வாட்டர் வாஸ் கலெக்டட். ஓகேங்களா? அப்போ சேம் நவுனா இருந்ததுன்னா சிங்குலர் நவுன் ப்ரிப்போசிஷன் சிங்குலர் நவுன். ஓகேவா? நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 4, யூஸ் ஆஃப் மேல் ஃபீமேல் பிஃபோர் நவுன். மேல் ஃபீமேல் நம்ம யூஸ் பண்றோம், நவுனுக்கு முன்ன யூஸ் பண்றோம் இல்லையா, அது வந்து நவுனை தான் டிஸ்கிரைப் பண்ணும். ஓகேங்களா? அந்த நவுன் என்னவா இருக்கு, மேலா இருக்கா ஃபீமேலா இருக்கா அப்படின்னு தான் டிஸ்கிரைப் பண்ணும். இப்ப அந்த மேல் ஃபீமேல் எதா ஆக்ட் ஆகுது, அட்ஜெக்டிவா ஆக்ட் ஆகுது. அப்ப டிஸ்கிரைப் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த நவுன் தான். அப்போ நவுன் வந்து அப்படியே தான் இருக்குமே தவிர அந்த அட்ஜெக்டிவ் தான் மாறும், மேல் அல்லது ஃபீமேல் அப்படின்னு மாறும். மேல் அண்ட் ஃபீமேல் do not act as a noun. மேல் ஃபீமேல் வந்து நவுனா ஆக்ட் ஆகாது. அது எதாதான் ஆக்ட் ஆகும், அட்ஜெக்டிவா தான் ஆக்ட் ஆகும். they describe the noun. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, the male teacher was appointed. டீச்சர் வந்து நவுன், டீச்சர் வந்து என்னவா இருக்காங்க, மேலா இருக்காங்க, ஆண் ஆசிரியர். ஓகேங்களா? the female doctor, the டாக்டர்ன்றது நவுன், ஃபீமேல் டாக்டர், டாக்டர் என்னவா இருக்காங்க, ஃபீமேலா இருக்காங்க, பெண்ணா இருக்கிறாங்க. the female doctor treated the patient. the zoo bought a male lion. லைன் தான் மேலா இருக்கு. ஓகேங்களா? அப்ப நவுனை தான் மேல்ன்றது டிஸ்கிரைப் பண்ணுது. ஃபீமேல் அத்லெட் won the medal. அப்ப நவுன் தான் இந்த மேல் ஃபீமேல் அப்படின்ற அட்ஜெக்டிவ் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. மேல் அண்ட் ஃபீமேல் வந்து அட்ஜெக்டிவா தான் ஆக்ட் ஆகுது, நாட் எ நவுன். நெக்ஸ்ட் they hired a male nurse. அவங்களுக்கு யார் தேவைப்படுறாங்க, மேல் நர்ஸ். அப்போ இது வந்து வாட் கைண்ட், என்ன மாதிரியான, அந்த இதுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ஆன்சரா இருக்கிறதுனால அந்த நவுனை இது டிஸ்கிரைப் பண்றதுனால இது வந்து அட்ஜெக்டிவ். நம்ம எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, எ மேன் டீச்சர்னு சொல்லக்கூடாது, எ உமன் டாக்டர்னு சொல்லக்கூடாது, எ லேடி டீச்சர்னு சொல்லக்கூடாது. அப்ப மேல் ஃபீமேல் தான் வரணுமே தவிர மேன் உமன் லேடி அப்படின்னு வரக்கூடாது. ப்ரொஃபஷனுக்கு முன்ன அதை சொல்லக்கூடாது. ஒரே லைன்ல ஞாபகம் வச்சுக்கணும்னா மேல் ஃபீமேல் பிஃபோர் நவுன். இது வந்து என்னவா இருக்குது, என்னவா ஆக்ட் ஆகுது, அட்ஜெக்டிவா ஆக்ட் ஆகுது. ஏன் அட்ஜெக்டிவா ஆக்ட் ஆகுது, நவுனை டிஸ்கிரைப் பண்றதுனால. ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.